1918 ஓகேவா, இயர் 1918. இப்போல இருந்து கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு முன்னாடி 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ ஓகேவா, H1N1 இது வந்து பரவ ஆரம்பிக்குது. உலகத்துல 5 கோடி பேர் இறந்து போறாங்க. 5 கோடி மக்கள் இறந்து போறாங்க H1N1. அதுக்கப்புறம் இப்போ வந்து அது ஒரு சீசனல் ஃப்ளூவா மாறி சுத்திட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதே H1N1 ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே உலகத்துல 5 கோடி பேர் உயிரை எடுத்த ஒரு வேரியன்ட், ஒரு வைரஸ் வந்து இப்போ ஹியூமன்ஸ்குள்ள ஒரு சீசனல் ஃப்ளூ மாதிரி கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருக்கும், அப்புறம் நார்மல் ஆயிடும். அந்த மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த வைரஸ்க்கும் என்ன கதை நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இறந்து போறாங்க, அது பரவ முடியல, எரிச்சிடுறாங்க, புதைச்சிடுறாங்க. அப்ப அது பரவணும்னா அதோட லைட்டர் வெர்ஷன் அது உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வைரஸோட வேலை. ஓகேவா? சோ கோவிடும் நமக்குள்ள எண்டமிக்கா மாறிடுச்சு. இது மக்களோட மக்களா நம்ம கூட சேர்ந்து அது வாழ்ந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு இந்த ஜலதோஷம், தும்மல், இருமல் மாதிரி கோவிடும் வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்பவும் கோவிட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு நார்மல் ஜலதோஷம் வந்தா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு 4-5 டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து லைட்டா சளி இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டல்லா இருப்போம், மறுபடியும் லைஃப் எப்பவும் போல போயிட்டு இருக்கும்ல. இப்போ இந்த வேரியன்ட்ஸ் எல்லாம் வந்தாலும் இதே கதை தான். அதனால சிம்பிள் லாங் ஸ்டோரி ஷார்ட் TLDRங்கறாங்க இன்னைக்கு ஜென்சிஸ்லாம் சொல்லுவாங்க. அதுனா டூ லாங் டு ரீட். அந்த மாதிரி வந்து அதுக்கு அது டூ லாங் டின்ட் ரீடா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கதை சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் பரவுது. உங்களுக்கு வருமா? வரலாம். எனக்கு வரலாமா? ஆல்ரெடி வந்திருக்க கூட செய்யலாம். ஆனால் அது ஒரு கன்சர்னா கிடையாது. ஏன்னா we are immune to it. ஆனால் ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த கோவிட் வேக்சின் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜப்பான்ல எல்லாம் மறுபடியும் ஏத்திட்டு இருக்காங்க. ஏன்னா there are countries that are super cautious. அப்படியே லைட்டா வந்தாலும் ஏதாவது ஜர்க் ஆயிடுவாங்க. ஐயோ என்னப்பா எல்லாரும் வேக்சினை போடுப்பாங்கல்ல, அந்த கண்ட்ரீஸ்ல ஏறிட்டு இருக்குது. பட் நம்ம இந்தியா, நம்மளுக்கு வந்து அந்த கவலை எல்லாம் இல்ல. நம்ம பேசிக்காவே ரொம்ப ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி கம்பேர் டு a lot of countries நம்மளுக்கு பை டிஃபால்ட்டே இருக்கும். இதுவுமே வந்து நம்மளுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? இதுதான்ப்பா கதை. அப்புறம் ஒரு விஷயம், நான் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சு நான் உங்ககிட்ட அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஹியூமன்ஸோட பாடியில 43% தான் நம்மளோட செல்ஸ் இருக்கான். ஜஸ்ட் ஃபார் லெஸ் தேன் 50% தான் நம்மளோட உடம்புல நம்மளோட செல்லே இருக்கான், ஹியூமன் செல்லே இருக்கான். மீதி இருக்கக்கூடிய 50%க்கும் மேல ஃபங்கை, வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் தான் இருக்கான். ஸோ நம்ம வந்து இந்த வைரஸை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா உங்க உடம்புக்குள்ளே உங்களை பார்த்தே சொல்றேன், உங்க உடம்புக்குள்ள ஃபங்கை, பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே இருக்குது. அது ரொம்ப பெரிய அலார்மிங்கான ஒரு விஷயம். கன்சர்ன்டா இருக்கணும். லாக்டவுன் வரப்போகுது, வீட்டை விட்டு வெளியே அப்படிலாம் இருந்துச்சுன்னா முதல்ல நான் தான் அவங்க கிட்ட வந்து சொல்லுவேன், டேக் இட் ஃப்ரம் மீ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஓகேவா? பெருசா லாக்டவுன்ல ஒன்றும் வர போறதுல கோவிட் நம்மளோட ஃப்ரெண்டா நம்ம கூட வாழ ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இது அர்த்தம். கூட்டத்துக்குள்ள போறப்ப மட்டும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க.